ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஆனுவல் பிளானரில் புதிய நோட்டிஃபிகேஷன்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து பல்வேறு வகையான முக்கிய அறிவிப்பு பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் என்ட்ரிக்கான போஸ்ட் வேலைவாய்ப்பு ரீசெண்டாக வந்துருந்துச்சு. அதேமாரி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கன்சியில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்காங்க. நோ சேஞ்ச் இந்த வேக்கன்சி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஹிந்து பேப்பரில் பார்த்தா அந்த வேக்கன்சி குறைஞ்சிருக்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை அடுத்து டிஎன்பிஎஸ்சி எந்த வேக்கன்சியுமே குறைக்கல, எந்த மாற்றமும் இல்லை, நோட்டிஃபிகேஷன் படி அதே வேக்கன்சி தான் இருக்குது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளான் 2024. ஸோ 2024 புதிய கால அட்டவணைப்படி 2 புதிய நோட்டிஃபிகேஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. நல்ல அப்டேட்னே சொல்லலாம். எந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது பாருங்கள், டிகிரி பிஜி டிகிரி லெவலுக்கான இன்டர்வியூ போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாரி கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 5A சர்வீஸ் இந்த 2 நோட்டிஃபிகேஷனும் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் 2024க்கான ஆனுவல் பிளான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்றைக்குன்னா 17/8/2024 அன்றைக்கி தான் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 2 புதிய நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி மற்றும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவலுக்கு வைக்கிறாங்க. இன்டர்வியூ போஸ்ட் தான் 50 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 30/8/2024 அன்னைக்கு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இந்த மந்த் எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னொரு நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த் எண்டில் வரப்போகுது. அதுக்கப்புறம் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 5A சர்வீஸ் 17 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 10வது மாதத்தில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான அப்டேட். இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்க போது. அதேமாரி பார்த்தா அடுத்த மாதம் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கான வேலைவாய்ப்பு வரப்போகுது அடுத்த மாதம். ஸோ இந்த மாதிரி பார்த்தா பேக் டு பேக் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. எக்ஸ்ட்ராவாக 2 புதிய நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக 3வது அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் செலெக்ஷன் ஷெடியூல் பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒருக்கு பாருங்கள். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஒவ்வொரு பதவிக்கான எக்ஸாம் செலெக்ஷன் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1B சர்வீஸ்னால் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் பண்ணாங்க, ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் என்றைக்கு வந்துச்சு, ஸோ எத்தனை பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க, எவ்வளோ பேர் இன்டர்வியூக்கு போயிருக்காங்க, கவுன்சிலிங் நடைபெறுவது, அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. என்றைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா 16/8/2024 அன்றைக்கி தான் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி கீழே வந்தீங்கன்னா குரூப் 1C சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரிமார்க் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா, ஹைகோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா போஸ்டிங் பார்த்தா ஹைகோர்ட்டில் பெண்டிங் இருக்குது. அதேமாரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான பேப்பரை திருத்தத்துக்கான பணியை பார்த்தா ஈடுபட்டாங்க. ஆன்லைன் மூலமாக OMR ஷீட்டை எவலேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 1 or 2 months முன்னாடி. பட் இருந்தாலும் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணி 6 மாதம் கம்ப்ளீட் ஆகும். முடிக்கிறதுக்கு அந்த ரிசல்ட் எல்லாமே ஆன்லைன் மூலமாக OMR மெத்தடில் கரெக்ஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ரிசல்ட் என்றைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜனவரி 2025 அப்போ தான் உங்களுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ குரூப் 4 எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 2025 அன்னைக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் ஷெடியூல் மூலமாக உங்களுக்கான எல்லா அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண எக்ஸாமுக்கு பப்ளிஷ் ஆயிருக்கா இல்லையா, இல்லை ஏதாச்சும் பார்த்தா ஏன் டிலே ஆகுது, கோர்ட் மூலமாக கேஸ் போட்டிருக்கான்ற வரைக்கும் நீங்கள் தாராளமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. 16/8/2024 அன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்னமான அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதாவது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 மற்றும் குரூப் 2 வேலைவாய்ப்புக்கு நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கீங்க. இப்போ அதுக்கான எக்ஸாம் தேதி வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஏன்னா வெப்சைட்டில் சர்வீசஸ் காரணமாக வெப்சைட்டில் அந்த அப்டேட் சேஞ்ச் ஆச்சு. அதேமாரி நிறைய நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தா அதுக்கான தேதி மாற்றம் பண்ணியிருக்கான மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் உங்களுக்கான அஃபிஷியல் எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் 14/9/2024 அன்னைக்கு தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 14/9/2024 அன்னைக்கு தான் குரூப் 2க்கான எக்ஸாம் இருக்க போது. ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 9வது மந்த்து ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட் வீக்லேயே உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை ஜென்ரேட் பண்ணிவிடுவாங்க. அப்போ நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கான எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ நீங்கள் அதை பார்த்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, த ரிஜெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் செகண்ட் மற்றும் தேர்ட் கிளாஸ் லாங்குவேஜ் இருக்குது பாருங்கள் வைவால. ஸோ யார் யாரெல்லாம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் வச்சுருக்காங்க நோட்டிஃபிகேஷன், அது ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதவங்க உங்களுக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து ஆகஸ்ட் 16 அன்னைக்கு தான் அப்டேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கம்பெனியுடைய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது பாருங்கள் 3க்கு, அதுக்கான ஃபிசிக்கல் சர்டிஃபிகேஷனுக்கான லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க உங்களுக்கான ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது சர்டிஃபிகேஷன் அது யார் யாருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கட்டமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து பார்த்தா ஒரு அடண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 16/8/2024 அன்னைக்கு தான் வந்து பார்த்தா புதுசாக ஒரு அடண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி அடண்டம்னா, அதாவது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க குரூப் 1. அதில் வந்து பார்த்தா ஒரு சில பதவிகளுக்கு வந்து ரிசர்வேஷன் படி உங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி ஃபார் த போஸ்ட் இந்த கம்பெனி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 ஆஸ் ஃபார் ஃபாலோன்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இப்போ டெப்டி கலெக்டர்னா மொத்தம் 16 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 16 வேகன்சிக்கு யார் யாருக்கு போகுது, ஜென்ரலுக்கு வந்து பார்த்தா 3 வேகன்சியும், ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு வேகன்சியும், ஜென்ரல் உமனில் 2 வேகன்சி, இந்த மாதிரி ரிசர்வேஷன் படி உங்களுக்கான இடஒதுக்கீடு அடண்டமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இருக்க பாருங்க 23 வேகன்சி, அந்த 23 வேகன்சி ரிசர்வேஷன் படி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமர்ஷியல் கமிஷனர் இருக்க பாருங்க 14 வேகன்சி, அதை ரிசர்வேஷன் படி பிரித்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டெப்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிலேருந்து 21 வேகன்சி, அதை ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் 14 வேகன்சி, அதையும் பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அந்த 90 வேகன்சிக்கும் வந்து ரிசர்வேஷன் படி உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு வேகன்சியை பிரிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு எந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னமான கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அப்படியே கீழே வந்தால் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் அறிவிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மொத்தமாக ஒரு 5-6 அப்டேட் வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. இந்த 2 நாட்களுக்குள்ள இவ்வளோ அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்களோ அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது பாருங்கள், கண்டிப்பாக இதில் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு நான் அஃபிஷியல் ட்விட்டருக்கான குரூப் வச்சுருக்காங்க, இதில் இருக்குது பாருங்கள். அந்த ட்விட்டர் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உடனுக்குடனே எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போயும் உங்களுக்கான அப்டேட் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்கள் சேவைக்குன்னு ட்விட்டர் பேஜ் இருக்குது, அதில் வந்து பார்த்தா இன்னும் ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதே நீங்கள் வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அப்டேட்டுமே நீங்கள் ஈஸியாக வந்து முன்கூட்டியே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.